ஹே காய்ஸ், நிக்கா மெஹந்தி விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு எனக்கு சீர்காழி சீனக்குடியில தான் புக்கிங் இருந்தது. இவங்க 1 மந்த் பிஃபோராவே என்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா போட முடியாம போயிட்டு, அதனால மேரேஜ்க்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் ஃபோக்கஸ்ல வச்சு வீடியோ எடுப்பேன். ஆனா சில டைம் இது போல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதுன்னு தெரியும். நானும் அங்க இருந்து பஸ்ல கிளம்பிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களே வந்து என்னை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி டிசைன்ஸ் பார்த்து வச்சிருந்தாங்க. அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போறோம் தெரியாதவங்க அப்படின்னு எந்த ஒரு ஃபீலும் இல்லை. போனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவோமோ அவ்வளோ ஜாலியா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த குடம்லாம் வந்து குத்திருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஃப்ரெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுமே நாங்க போயிட்டு ஒரு மினி போட்டோ ஷூட்டே எடுத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் வேற ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். அவங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேக் ஹேண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம்னா அவங்க சாப்பிட்டு தான் போடணும்னாங்க. அதனால நான் சாப்பிட்டுட்டு பேக் ஹேண்ட் அவங்க கேட்ட மாதிரி டிசைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதையும் போயிட்டு நாங்க அழகா போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு ரிட்டன் வந்து லெக்குக்கு வந்து சிம்பிளா போடணும்னு சொல்லியிருந்தாங்க. லெக்கும் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக நீடூர் கிளம்பிட்டேன். உங்களுக்கும் இதே போல நான் மெஹந்தி போடணும்னா என்னோட பேஜ்ல டிஎம் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.